மகிமைப்படுத்துவோம். யாவருமாய் எழுந்து நிற்போமா? கைகளை தட்டி என்ன குறைவுகள் இருக்கிறதோ அது எங்களுக்கு தெரியாது. தேவன் எல்லாம் நிறைவாக்குவார். எங்களுடைய காரியம் நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஆமென். அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. எங்களை நேசிக்கிற ஆண்டவர் அவர் மாத்திரம்தான். அவருடைய சிங்காசனத்துக்கு அவர் மாத்திரமே உரிமையாளர். வேற யாராலும் அந்த இடத்தை எடுக்க முடியாது. அவர் ஒருவரே பரிசுத்தமான தேவன். இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், அவர் செங்கடலை பிளந்து அவருடைய ஜனங்களை நடத்தி சென்றார். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அந்த இடத்திலே அவர்களை மூடினது, அவர்களை கடந்து போக உதவி செய்தது. அதே போல இந்த காலை வேளையிலையும் கூட நாங்கள் பாடுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும். நாங்கள் சந்தோஷமாக மன நிறைவோடு இந்த பாடல்களை உற்சாகமாய் ஜெபத்தோடு கூட நாங்கள் பாடுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம், உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே?
எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். கர்த்தாவே சுவாமி, நீர் பெரியவர் ஆண்டவரே. நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். துதி கன மகிமையிலே பிரியமாயிருக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீர் தேவாதி தேவனாயிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் செய்ய நினைக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தே ஆகும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பலவீனத்தோடு என்னுடைய வாழ்க்கையில எது நடக்கும் நடக்காதோ என்று ஆண்டவரே சுவாமி யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே சுவாமியுடைய வார்த்தையானது அவர்களை ஆற்றி தேற்றும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிறதுக்காக நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம். வாய்களை திறந்து எங்களுடைய கரங்களை உயர்த்தி அவரே ஆராதனையின் நாயகராயிருக்கிறார். அவரே ஆராதனையின் வேந்தனுமாயிருக்கிறார். அவர் ஒருவரையே நாங்கள் ஆராதிப்போம். இது நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு. வீடுகளில் நாங்கள் சத்தமாய் தேவனை துதிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அப்பாவுக்கு நன்றி செலுத்தி அவரை பாட முடியும், துதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரை நாங்கள் வரவேற்போம். அவருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படி கேட்போம். Hallelujah. Jesus. அப்படி ஜெப சிந்தையோடு நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். கடைசி வரை உம்மை நீ மீள
உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நான் உம்மை நேசிப்பேன். எனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையாக சொல்லுவோமா? நாங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தகப்பனே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் எனக்கு போதும். என்னுடைய வாழ்க்கையில நீர் போதும் ஆண்டவரே. நான் வேற எதையுமே விரும்ப மாட்டேன் ஆண்டவரே. எல்லாமே உமக்கு அப்புறமாகத்தான் வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே சுவாமி, நான் உம்மை முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே அவர் எதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? அன்பான அவருடைய பிள்ளைகள் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பேதுருவினிடத்தில் அவர் கேட்டது, நீ என்னை நேசிக்கிறாரா? அதே போல இந்த காலை வேளையிலே ஒருவேளை நாங்கள் பின்மாற்றமாயிருக்கலாம், தேவனை மறுதலித்திருக்கலாம், அவரை தெரியாதவர்கள் கூட இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் அவர் கேட்பது ஒன்றுதான், நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எங்களை சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை நீர் ஊற்றினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே சுவாமி, வெறுமையோடு இருந்த எங்களை ஆண்டவரே நீர் தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். மிகுதியாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சுவாமி அப்பா
தேவைகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையுமே நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாவருமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே உங்களை ஒருவரை மீண்டும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். அதே போல் சிஸ்டர் மிதுலா உங்களையும் நாங்கள் இந்த காலை வேளையிலே அன்போடு வரவேற்கிறோம். அவங்களுடைய சகோதரருடைய கடந்த வாரமுடைய ஃபியூனரல் நடைபெற்றது. வியாதிப்பட்டு சுவீனமாக அவர் மரித்தார். அவை இந்த வழியிலே விசேஷமாக சிஸ்டர் மிதுலா அவர்களை நான் கரங்களை தட்டி அன்போடு வரவேற்பேன். இந்த வழியிலே நான் கத்திர வார்த்தைக்கு நான் கடன் சொல்லுவோம். தாம் எங்களோட பேசுகிறவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்புறீங்க இந்த காலை வழியில் பேச போதுமானவர்னு சொல்லி? எத்தனை சந்தோஷமாக இருக்கு டாக்டர் வீரசன் கண்ட மாதிரி எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ராய். நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உண்மையாக எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அப்படின்னு கேட்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் நான் சந்தோஷமாக இருக்கிறோம். உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ரைட், ஓகே, நான் பார்ப்பேன் என்னன்னு சொல்லி. ஆவே நான் இந்த நாளிலே நான் பார்க்குறோம் இந்த நாட்டுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நான் அங்கே ஆராதனை பின்பு நான் கற்றுக் கொடுக்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூடுமான வரையிலும் நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த நாளில் நான் பார்க்குறோம் ஆதி சபையில் இருந்த ஒரு சில குணாதிசயங்களை குறித்து இந்த வாரமும் அடுத்த வாரமும் நான் பார்க்க இருக்கிறோம். ரைட். ஆதி சபையில் இருந்த சில குணாதிசயங்கள், சில பண்புகள் இருந்தது. ரைட். எப்படிப்பட்ட சபையாக இந்த சபைகள் நடைபெற்றது என்று சொல்லி அங்கே நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் திருப்பிக் கொள்வோம். அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதி சபையை பார்க்குற போது அங்கே எருசலேம் சபையானது அங்கே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக வேதம் சொல்லுது 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பதாக நீங்கள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுது 2:41 இப்படி சொல்லுகிறது. ஏற்றுக்கொண்டார்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அடுத்தது சொல்லுது அங்கே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 4ஆம் வசனம் சொல்லுது 5000 பேராக அது மாறினது என்று சொல்லக்கூடிய இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுங்க. அங்கே புருஷர்களும் அங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் சொல்வது அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போதுண்டு வேதம் சொல்லுகிறது. அவை ஆரம்ப சபையை நீங்கள் பார்க்குற போது சபையானது இங்கே ஒரு இடத்துல நின்றதை காண முடியாமல் இருக்கிறது. ஏன்னா அந்த சபையானது வளருகிறதாக இருந்தது. ரைட். விசிபிளாக இருக்கலாம், இன்விசிபிளாக இருக்கலாம், காணக்கூடியவர்களாக இருக்கலாம், காண முடியாதவர்களாக இருக்கலாம். சபை என்று சொல்லுகிற போது அது வளருகிறதாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்ப சபையில் அதைத்தான் நான் காண்போம். அது எப்பொழுதும் வளருகிறதாக காணப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே செங்கடலை பார்க்குற போது அது சாக்கடல்னு சொல்லுவார்கள். சாக்கடலை பார்க்குற போது அது தேங்கி நிற்கிற நிலை தான் இருக்கிறது. அப்படிதானே? அதில் சில வேளையில் ஆள் நடக்கவும் இயலும். ஏன்னா அவ்வளவு உப்புடைய செறிவு கூடுதலாக இருக்கிறதுனாலே அது எப்பொழுது அதோட அந்த தண்ணி அங்கே ஓடுறது இல்லை, உடமே தேங்கி உடமே நிற்கிறதா இருக்கிறது. ஆனபடினாலே அதில் எந்தவித பிரயோஜனமும் இருக்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, அது அங்கே ஒரு இடத்துல ஸ்டக்காக ஒரு இடத்துல நிற்கிறதுனால அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது வளருகிற வாழ்க்கை. ஆமீன். சபைகள் என்று சொல்வது வளர்ந்து கொண்டு போகிறது. காண்கிறதா இருக்கலாம், காணாவில இருக்கலாம். வேதாமத்தின் அடிப்படையில் நான் பார்க்குறது எப்பொழுதும் இன்னொரு கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அவை ரெண்டாவது காரியம்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சபைகளில் காணக்கூடிய இன்னும் ஒரு காரியம்தான். அங்கே அவர்கள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதில் இங்கே 2-3 காரியங்கள் சொல்லுகிறது. நான் வேறு நாட்களை பார்ப்போம். இந்த நாளில் அங்கே வேதம் சொல்லுது, அவங்க ஜெபம் பண்ணுதலிலேயும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த சபையானது அங்கே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்த சபையாக காணக்கூடிய இவர்கள் கூடியிருக்கிற போதும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனம் சொல்லு, சகோதரோடு அவர்களுடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்கே எப்பொழுதும் சபையானது இங்கே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். அதுபோல 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணுகிற போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென். இங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது. அதிசயமான பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இவைகள் எப்படி நடந்தது? அவர்கள் ஜெபிக்கிற போது காரியங்கள் நடைபெற்றது என்றதை காணக்கூடியதாக. அதை ஜெபிக்கிற போது தான் அங்கே நான் காண்கிறோம் தேவன் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ரைட். இங்கே ஆதி சபையில் காணப்பட்டது அதுதான். அவர்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஜெப ஆவியை காணக்கூடியதாக இருக்கு. ஜெபிக்கிறதிலே வாஞ்ச உள்ளவர்களாக, விருப்பம் உள்ளவர்களாக அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். இன்றைக்கு நாங்கள் ஜெபம்ண்டா காலை கையை பிடித்து கெஞ்ச வேண்டி கிடக்கும் போல. ஆனால் இங்கே நான் காண்கிறோம் ஜனங்கள் ஜெபத்திலே வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் அங்கே காணக்கூடியதாக. அது மட்டுமல்ல, அங்கே நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது 12 அங்கே அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கும் போது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இங்கே ஜெபித்தார்கள். அதே போல உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள் என்று வருகிற போது இன்னும் அதிகமாய் ஜெபித்தார்கள். விலகி போக இல்லை. அதைத்தான் நான் காணக்கூடியதாக இருக்கு. ஏன்னா பிரியமானவனுக்கு ஜெபிக்கிறவர்களும் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் என்று வருகிற போது விலகி போறவர்களும் நாங்கள் இருக்கிறோம். இங்கே நாங்கள் காண்கிறோம் அவர்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தின் நிமித்தம் என்ன நடக்கிறது? அவர்கள் இன்னும் அதிகமாய் ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், இந்த சபையார் ஜெபிக்கிற ஜனங்கள். ஆமென். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது சிலரை பார்த்து நான் சொல்கிறேன் தானே, என்ன இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்கிறேன் தானே. சில காரியங்களை நான் தெளிவாக நேர சொல்கிறோம், இவர் இப்படிப்பட்ட நபர்னு சொல்லி. ஏன் அவரிடத்துல காணுகிறதுனால. இனிமேலும் அங்களுடைய சபையாரை பார்த்த போது ஜனங்கள் சொல்லணும், இவர்கள் ஜெபிக்கிற ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அதைத்தான் நான் காண்கிறோம். இங்கே வேதம் சொல்லுது, அங்கே அந்த உபத்திரவத்திலேயும் அந்த பாடுகளிலேயும் அவள் ஜெபிக்கிறவளாக இருந்தாள். பேதுரு அங்கே 4ஆம் அதிகாரத்தில் பிடித்து கொண்டு போய் சிறையில் போட்ட போதும் வேதம் சொல்லுது அவள் ஜெபித்தார்ன்னு தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆமீன். பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அங்கே இங்கே அசௌகரியங்களுக்குள்ளாக கடந்து போகிற போது அங்கே தேவன் கிரியை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல அங்கே ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். எதிர்பாராத விதங்களிலே தேவன் கிரியை செய்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். அங்கே எங்கே யாரோ ஒரு கதை, இதுக்கு முதல்ல நான் கேள்விப்பட்ட கதை. ஒரு கிராமத்தில் ஒரு சபைக்கு பக்கத்தில் பார் ஒன்று இருந்துதான். ரைட். இந்த சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணினார்களாம். சபையார் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி இந்த பார் எப்படியாவது மூடப்பட வேண்டும் என்று சொல்லி கேள்விப்படுறீங்க அந்த கதை. இந்த சபையார் ஜெபிச்சிருக்கேன், இந்த பார் எப்படியாவது மூடப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஒரு நாள் அதே மாதிரி பார் மூடப்பட்டது. பார் உரிமையாளர் கோர்ட்ஸில் கேஸ் ஒன்று போட்டாராம். என்ன கேஸ் போட்டார்?
இந்த சபையார் ஜெபித்ததுனால எனக்கு பிஸ்னஸ் இல்லாமல் போய் இந்த பார் மூடப்பட்டுட்டுது. ஆனபடினால இவருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ கோர்ட்ஸு கூப்பிட்டுருவாங்க சபையார். சிலர் வந்து இப்போ சபையாருக்கு இது தெரிஞ்சிட்டுது. தெரிஞ்சோடனே இப்போ கோர்ட்ஸுக்கு போகிறோன்னு தெரியும் தானே. இப்போ இவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால், சரி என்று கோர்ட்ஸுக்கு போனாச்சு. கோர்ட்ஸில் ஜட்ஜ் கேட்டார் என்னென்னு சொல்லு. சபையார் சொல்லிட்டான் இல்லை, அது இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இது சபை பார் மூடினதுக்கும் பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகினதுக்கும் எங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பார் உரிமையாளர் நிற்கிறார், இல்லை இவங்க ஜெபிச்சதுனால தான் இந்த பார் மூடப்பட்டது, எந்த பிஸ்னஸ் லொஸ்டாக போச்சுது. இப்போ ஜட்ஜுக்கு என்ன செய்யறன்னு தீர்ப்பு சொல்ல தெரியல. இப்போ ஜட்ஜ் சொன்னாராம், இவர் இந்த சபையார் ஜெபித்ததுனால தான் இந்த பிஸ்னஸ் லொஸ்ட் ஆச்சுது, நான் பார் மூடப்பட்டதுன்னு சொல்லி இந்த அந்நியர், இந்த பார் ஓனர் இவருடைய விசுவாசத்தை காண்கிறார். ஆனால் சபையாரோ தாங்கள் ஜெபித்ததுனால தான் இது நடந்ததுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனபடி நான் இந்த கேஸை நான் தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி இப்போ சில வேளையில் நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் எங்களுக்கே சந்தேகம் இருக்குது, ரைட்? எங்களுக்கே அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்குது. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் கிரியை செய்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே அதுதான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அவர்கள் ஜெபித்த போது தேவன் அங்கே கிரியை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். ஆனபடினாலே இந்த ஆரம்ப சபையில் காணக்கூடிய இன்னும் ஒரு காரியம்தான் அவர்கள் ஜெபிக்கிற சபையாக அங்கே காணக்கூடியதாக இருந்தது, ரைட்? இன்றைக்கு நாட்களில், ரைட், அநேக ஊழியர்கள் வந்து அங்கே சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் தேசத்துக்காக, ரைட்? தேசத்துடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த நாட்டில் அங்கே ஜெபங்கள் தேசத்தில் அங்கே அநேக இடங்களில் போய் இங்கே வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களும் ஜெப காரியங்களே ஆர்வத்தோடு ஈடுபட்டு இங்கே செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது, ரைட்? இந்த நாட்களில் நாங்கள் ஒருமனப்பட்டு இங்கே அதோட இன்னும் ஒன்று தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஆரம்பத்திலிருந்து பார்க்குற போது அவர்கள் ஒருமனப்பட்டு வந்தார்கள். இங்கே ஒருமனப்பட்டு ஜெபத்துக்கு வந்தார்கள், இங்கே ஒருமனப்பட்டு கூடினார்கள், ஒருமனப்பட்டு அங்கே ஐக்கியப்பட்டார்கள், ஒருமனப்பட்டு இங்கே எப்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒருமனப்பாட்டை குறித்து தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பேசிக்கொண்டு போகிறதை காணக்கூடிய அது சந்தோஷமாக வீடுகள் தோறும் ஒருமனப்பட்டார்கள். அங்கே சபையில் பிரச்சனைகள் வருகிற போது அங்கே ஒருமனப்பட்டார்கள், ஜெபத்துக்கு ஒருமனப்பட்டார்கள். எப்பொழுதும் அங்கே ஒருமனப்பாட்டை குறித்து இந்த சபை அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அங்கே பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது, ரைட்? அப்போ நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் ஒருமனப்பட்டு அங்கே விசேஷமாக சபைகளுக்காக, தேசத்துக்காக, ரைட், வரப்போகிற காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. பிறகு நாங்கள் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ரைட்? பிறகு நாங்கள் ஏண்டாண்டு கேள்வி கேட்டு அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் தான் நடந்த பிறகு எதுவும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் எங்களுக்கு விரையில்லைன்னு சொன்ன உடனே சில வேளையில் எங்களுக்கு அசௌகரியங்களை நாங்கள் முகம் கொடுக்கலாம். ஆனால் இது எப்படியா இருந்தாலும், ரைட், இந்த நாட்களில் நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கிறது, நேரம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தேசத்துக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கத்தக்கதாக, ஆமேன், இங்கே சபைகளுக்காக ஜெபிக்கத்தக்கதாக. உண்மையில ஜெப ஆவி எங்களுக்குள்ள இருக்கிற போது நாங்கள் வாஞ்சியோடு விருப்பத்தோடு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஆமேன். சில வழியிலே நாங்கள் 4-5 பேர் தான் சில வழியிலே நாங்கள் அந்த இரவு நேரங்களில் சேருவோம், சில காலை நேரங்களில் சிலர் நாங்கள் சேருகிறோம், சில வேறு நாட்களில் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நாங்கள் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜனங்களாக. அங்கே இந்த சபைகளில் இருந்த நல்ல குணாதிசயம்தான் அவருடைய ஜெபிக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். எந்த சூழலையும் எந்த நிமிஷத்திலையும் தேவனுடைய பாதத்தில் வரும். அது உபத்திரவமாக இருக்கலாம், வளர்ச்சியாக இருக்கலாம், எந்த சூழலாக இருக்கலாம், எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழலாக இருக்கலாம், ரைட்? ஆனால் அவர் ஒருபோதும் ஜெபத்தை கைவிட்டார்கள் சொல்லவில்லை. இப்படியான சூழலை அவர் ஜெபத்தை விட்டுட்டு அவர் ஓடி போனார்னு சொல்ல இல்லை. சிதறி போனாலும் அவர்கள் தான் சபையை ஸ்தாபித்தார்கள். அந்தியோக்கிய சபை அங்கே 11ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சிதறி போனார்கள். அங்கே யார் தொடங்கின? சிதறி போன சாதாரணமான ஜனங்கள் தான் அதை தொடங்கினார்கள், ரைட்? அப்போ இந்த நாட்களில் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும்
நாங்கள் தேவனுடைய பாதத்திலே அங்கே தேவனை நோக்கி பார்க்கிற ஜனங்களாக. ஆமென். இங்கே அடுத்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வரை 1-2 வாசிக்கிற போது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லுகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மானாயினும் சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றினார். இரண்டாவது காரியம் தான் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம். அங்கே ஒன்று, அந்த சபையானது அங்கே தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து தேவனை நோக்கி பார்க்கிற சபையா இருந்தது. ரெண்டாவது, ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் ஆராதனை செய்கிற ஜனங்களாக இங்கே காணக்கூடியதாக இருக்கு. இந்த சபையாரை குறித்து சொல்லுகிற போது அவர்கள் தேவனிடத்திலே அங்கே ஆராதனை செய்த ஜனங்களாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லுகிறது, ஆராதனை என்று சொல்லுகிறது நாங்கள் எங்களை இங்கே இங்கே பணிந்து கொள்ளுகிறது, ரைட்? இல்லை விட்டால் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறது, ரைட்? இங்கே அது நாங்கள் பணிந்து கொள்ளத்தக்கதாக, ரைட்? இது இங்கே வெளிப்பிரகாரமான காரியத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, அது உள்ளான வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியம். ஆமீன். அங்கே சரீரத்தோடு இல்லை மாம்சத்தோடு தொடர்பு பட்டதல்ல, இது ஆவியோடு தொடர்பு பட்ட காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே ஆராதனை சொல்லுகிறது அது இருதயத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். அதன் ஆவியோடும் உண்மையோடும் அங்கே கர்த்தரை ஆராதித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், இது நாங்கள் ஆராதனை செய்கிற ஜனங்களா, ரைட்? அதாவது வெளிப்பிரகாரத்தோடு தொடர்பு படாமல் இருதயத்தோடு அங்கே தொடர்பு பட்டதாக அது காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த சபை, அதை நான் ஏற்க சொன்னது போல, இது யாரும் அங்கே இங்கே அப்போஸ்தலர்களோ பவுலோ பேதுருவோ யாரும் போய் அங்கே ஸ்தாபித்ததாக அங்கே சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19-21 வாசிச்சிங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19-21 வாசிக்கிற நேரம் வேதம் சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது, ஸ்தேவான் நிமித்தமாய் எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவனுக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சீரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அங்கே அந்தியோக்கிய சபையானது ஸ்தேவானுடைய உபத்திரவத்தின் சிதறி போனவர்கள் தான் அங்கே சபையை ஸ்தாபித்தார்கள். அவர்களால் தான் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அங்கேதான் அங்கே ஜனங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆராதனை செய்து கொண்டு இருக்கிற போதுதான் ஆவியானவரோடு இடைப்படுகிறதை காணும். அப்பொழுதுதான் சொல்றார், இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான ஆராதனை என்று சொல்லுகிறது எங்களுடைய ஸ்டேஜோடையோ இல்லாட்டி பர்சனோடையோ குவாரோடையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடையோ சம்மந்தப்பட்டது அல்ல, ரைட்? இன்னைக்கு நான் சில வழி அப்படித்தான் யோசிக்கிறோம். இன்னைக்கு யார் லீட் பண்ணுறா? அப்பா இன்றைக்கு சர்வீஸ் நல்லா இருக்கும், ரைட்? இன்றைக்கி இவன் லீட் பண்ணுறான், அது சர்வீஸ் சரி வராது. யார் ப்ளே பண்ணுறான், அப்போ சரி வராது, ரைட்? நான் உங்களை பார்த்து யார் குவாரில் இருக்கிறான், யார் குவாரில் இருக்கிறானோ, யார் லீட் பண்ணுறானோ, யார் ப்ளே பண்ணுறானோ, இதுகளில் சம்மந்தப்பட்டது இல்லை, ரைட்? ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு பாட்டு வேறு கோர்ட்டில் ப்ளே பண்ண வேண்டாம், அது ரைட்? இப்போ நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், ஆராதனை என்று சொல்கிறது இந்த ஸ்டேஜோடைய இந்த லைட்ஸோடைய சம்மந்தப்பட்டது இல்லை. இன்றைக்கி சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு லைட்ஸ் போடுறோமோ, ரைட்? இல்லாவிட்டால் இவ்வளவு பேர் இங்கே ஸ்டேஜில் நிற்கிறாங்களோ, இல்லை எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும். சில முந்தி அந்த சொல்லுவாங்க, கோயிலில் உடுக்கடிப்பாங்க, கழிப்படுங்க தானே, கோயில் உடுக்கடிக்கிறது, அடிக்க தான் ஆடுவாங்க, தெரியும், கேள்வி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது அடிக்க ஆக கூடாது, கொஞ்சம் உடுக்க குறைஞ்சு, அந்த அடிக்கிறது குறைஞ்ச உடனே அப்படியே ஆடுறதும் குறைஞ்சு போயிடும். இப்படி இல்லை ஆராதனை செய்கிறது, ரைட்? இதை வச்சு எல்லாம் எங்களுடைய ஆராதனை தங்கி இருக்கிறது.
ரைட். ஆராதனைன்னு சொல்லுது உங்களுடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். அது தானே சொல்ல, வெளிப்பிரகாரமோடு சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. அதுக்காக நான் சொல்ல ரோங் பிச்சிலையோ ரோங் பிழையான விதத்தில் பாட சொல்லி, ரைட். ஆனால் அவைகளிலே மட்டும் நாங்களுடைய ஆராதனையை தங்கி இருக்க முடியாது. விளங்குதான்? இன்றைக்கு கிறிஸ்தவ ஆராதனைகளும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளம், இது நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சில இடங்களில் போனீங்கன்னா இது மிகவும் மோசமான காரியம். கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் விசில் அடிக்கிறதும் இருக்குது கடைசியில், ரைட். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே ஆராதனைன்னு சொல்கிறது வெளியால் இருக்க சூழல்லையோ, ரைட். எங்களுடைய எத்தனை பேர் கை ஏற்றுறீங்க, வாய் ஏற்றுறீங்க, வாய் துதிக்கிறீங்க அப்படின்றதில் தங்கி இருக்கிறது அல்ல. ஆனால் இன்னமும் இருக்கிறது. என்ன அந்நாள் என்ன ஜெபம் முணுமுணுத்தான்னு சொன்னபடி நாங்களும் சில முணுமுணுத்து கொண்டு இருக்கிறது. அந்நாள் முணுமுணுத்தான் இருதயத்தில் கத்திர துதிச்சார். இந்த இருதயத்திலும் இல்லை வாயிலும் இல்லாமல் இருக்கக்கூடாது, ரைட். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆராதனை எங்களோட வாழ்க்கையில் இருந்து வரணும், ரைட். தேவன் எதிர்பார்க்கறது எங்களுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டியது சொல்லி, எங்களுடைய பௌதிக காரியங்களை வச்சு எங்களுடைய ஆராதனை ஒருபோதும் தங்கி இருக்க மாட்டாது, ரைட். அங்கே வேதம் சொல்லுது, இங்கே 12 ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அவருடைய ஜீவ பலியாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படிதான் 12 அதிகாரம் ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்தை நீ வாசிச்சிங்கன்னு சொன்னால் வேதம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிற போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? எது நான் புத்தியுள்ள ஆராதனை? எத்தனை நான் புத்திசாலி இதில் இருக்கிறோன்னு பார்ப்போம், ரைட். நாங்கள் விருப்பம் தானே எல்லாம் புத்திசாலியில் இருக்க. புத்தியுள்ள ஆராதனை நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறது, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது, ரைட். இங்கே சங்கீதம் 34:1 சொல்றது, எப்பொழுதும் என் வாயில் துதி இருப்பதாக. ஏன்னா சங்கீதம் 34:1 சொல்றது, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில் இருப்பதாக. தேவன் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாசிப்போம் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ அங்கே 1 மணித்தியாலத்துக்கு மட்டுப்படுத்தப்படலை, ரைட். இல்லை 1 மணித்தியாலத்துக்கு அங்கே 35 நிமிஷத்தோட நாங்கள் பெல் அடித்த மாதிரி ஆராதனை நிற்க இல்லை. அதைத்தான் நான் காணும். இவர்கள் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நான் சொல்லணும், அவங்க தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற போது எவ்வளோ நேரம்னு சொல்லலை. சில நேரம் அந்த ஆரம்பம் சொல்றது, அவர்கள் 10 நாள் அங்கே தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக பெந்தெகோஸ்தே நாள் வரும் வரை, அதாவது அந்த இடைப்பட்ட 10 நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே காத்திருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட். ஆராதனைக்கு ஒரு நேரத்தையோ இல்லாட்டி ஒரு காலத்தையோ ஒரு பீரியடை சொல்லி நாங்கள் மட்டுப்படுத்த முடியாது, ரைட். ஆராதனை சொல்றது எப்பொழுதும் என்னுடைய வாயிலே துதி இருப்பதாக. ஆமென். அப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒருத்தரை வச்சு நான் கணிப்பிடையலாது, ரைட். நான் சொன்னால் இவர் ஜபிக்கிற, இவர் ஜபிக்கிற, இவர் ஆராதனை செய்கிற இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இங்கே துதி இருக்கத்தக்கதாக, ரைட். இங்கே பவுலும் சீலாவை குறித்து சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாசிக்க 16 அதிகாரத்தை, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 22 26 வரை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. ஆமென். இப்போ நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் விடுதலை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அதுதான் அங்கே நடந்தது. எத்தனை மணிக்கு நடந்தது? நடுச்சாமம், ரைட்.
இப்போ ஆராதனை என்று சொல்லுறது அதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டதில்லை. அதே போல் எப்போ அவங்க ஜெபிச்சு எந்த சூழலில் ஜெபிச்சாங்க? அடி வாங்கி என்ன நல்ல மொத்துன்னு போட்டு மொத்தினாங்க. நல்லா அடி வாங்கி மோசமாக இருக்கிற நேரத்தில் தான் அவங்க ரெண்டும் கைகளெல்லாம் கட்டப்பட்டு அங்கே அதி என்ன உயர் பாதுகாப்பு வலயத்தில் வச்சிருக்கிற நேரத்தில் தான் நான் காண்கிறோம் அவங்க தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி, தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்லி. அப்படியான ஒரு சூழலையும் அவர்கள் கர்த்தரை ஆராதி துதித்தார்கள். அப்படியான சூழலில் தான் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கட்டளிட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு நேரத்துக்கோ இல்லாவிட்ட ஒரு இடத்துக்கோ, இந்த ஹோலுக்கோ இல்லாவிட்ட அடுத்த ஃப்ளோருக்கோ இல்லாவிட்டா இன்னொருத்துல கூடுற ஒரு கொட்டகைக்கோ இல்லாவிட்ட ஒரு பில்டிங்குக்கோ ஒரு இடத்துக்கோ மட்டுப்படுத்தப்பட்டதல்ல ஆராதனை என்னது. ரைட்? இங்கே ஆராதனை அந்த ஒரு இடத்துக்கு ஒரு டைமுக்கு ஒரு நேரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. இன்றைக்கு நான் சில ஒரு நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு பர்சனுக்கு நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு இல்லாவிட்ட இருக்கிற காரியங்களுக்கு நாங்களை மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆராதனைன்றது அதுக்கு அப்பாலைக்கு போகிறது. ஆமென். அப்ப இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் துதிக்கிற போது, நீங்கள் ஆராதிக்கிற போது, நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவார் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அங்கே சரி, அதுக்குள்ள நான் வாசிப்போம். இன்னும் ஒரு காரியம் வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை சொல்லுகிறது. அங்கே மூப்பர்கள் அங்கே தேவனை கண்டு அவர்கள் அங்கே ஆராதித்து கொண்டிருந்தார்கள். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வரை வாசிக்கிற போது அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்து உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். தங்களுடைய கிரீடங்களை வச்சுட்டு முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து நீரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி. ரைட்? அதை நான் சொன்னேன். நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் அங்கே சாஸ்டாங்க என்ன சொல்கிறது முழுதாக விழுந்து நீங்கள் உருண்டு பிறல வேணும்னு நான் சொல்லலை. ரைட்? இல்லாவிட்ட எங்களுடைய உடம்புகளை குத்தி கிழிச்சு கொண்டு நாங்கள் அங்கே தேவனை ஆராதிக்கொண்டு தேவனை எதிர்பார்க்கல. ரைட்? சிலர் அப்படித்தான் சில இடங்களில் சில ஜனங்கள் என்ன செய்யலாம், தங்கள் உடம்புகளை வருத்தி கொள்கிறார்கள். ரைட்? சிலர் தங்களை அவங்க சட்டிகளை நெருப்புகளை தூக்கி கொண்டு ஓடி திரிகிறார்கள். சிலர் நாங்கள் பார்க்க உருண்டு திரிகிறதை காணக்கூடும். இப்படி அநேக காரியங்கள் அநேக அங்கே செய்து கொண்டிருக்கிறதை காணக்கூடும். தேவனுடைய சரீரத்தை வருத்தி கொள்ள சொல்லி எதிர்பார்க்கல. ரைட்? அதை நாங்கள் மிக தெளிவாக ஆராதனை என்ற போது தேவனுடைய சரீரங்களை வருத்தி கொள்ள சொல்லி தேவன் எதிர்பார்க்கல. ரைட்? ஆனால் அங்கே என்ன அதிலிருந்து கண்டு கொள்கிறோம், அங்கே அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். முழுவதுமாக தங்களை விட்டு கொடுத்தார்கள். இல்லாவிட்ட தங்களுக்குண்டு எதுவும் இல்லை. அது தேவனுடைய தேவன் மகிமை அவருக்குத்தான் எல்லாவற்றும் சொந்தமானது. அதைத்தான் அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கோம். இந்த நாட்கள் நாங்கள் சொல்கிறோம், அங்கே சில ஜனங்கள் செய்கிறது போல எங்களுடைய சரீரங்களை நாங்கள் வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி கொள்ள தேவையில்லை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையே இல்லாவிட்ட எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளிலே நாங்கள் தேவனுக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிறவர்களாக இருக்க வேண்டும். ரைட்? அது சிலவர்கள் எங்களுடைய உள்ளான ஆராதனையின் அங்கே என்ன சொல்றது வெளிப்பாடு நாங்கள் சிலவங்களை கரங்களை உயர்த்துகிறோம். ரைட்? எங்களுடைய ஆராதனை வெளிப்பாடு நாங்கள் சில வாய்களை துறந்து நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். ஆராதனை வெளிப்பாட்டிலே நாங்கள் முழங்கால் படிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆராதனை வெளிப்பாட்டில் சிலர் நாங்கள் பார்க்குறோம் அங்கே தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறதை காணக்கூடியதாக. அங்கே ஆராதனுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செய்கிறதை காணுகிறோம். அவங்களுக்கு ஆராதனை சொல்றது அது எங்களை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டல்ல, எங்களுடைய இருதயத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். இந்த சபையானது தேவன் எனக்கு தெரியாது இந்த சபை என்ன இருந்து எது இருக்கையில்லைன்னு சொல்லி, ஆனால் அங்கே தேவன்
தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக இருந்தார். ஆவியானவர் கிரிய செய்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், அங்கே அற்புதங்கள் நடைபெற்றதை, விடுதலை உண்டானதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், இதுக்கு ஒரு ஒரு சூழலோ ஒரு இடமோ எதுவும் எதிர்பார்க்கலங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாங்கிக்கிற வீடுகள் தோறும். ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே வேதம் சொல்லுகிறது 47, 48 வாசிக்கிற நேரத்தில் 46, 47 வாசிக்கிற அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46, 47 வாசிக்கிற போது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது எங்க நடக்குது? வீடுகள் தோறும் மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாததோடும் தேவனை துதித்து இங்கே ஆராதனை செய்து, வேதம் சொல்றது அங்கே அதான் எங்களுடைய வீடுகளில் நல்ல ஆராதனைகள் நாங்கள் ஏறெடுக்க முடியும். ரைட், எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் செய்ய வேண்டும். இங்கே இங்கே அங்கே ஒருமனப்பட்டு, ரைட், அங்கே எனக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய வீடுகள் சிறந்த இடம் கர்த்தரை ஆராதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ இல்லையோன்னு பார்க்க வேண்டாம். ரைட், இல்லை அங்கே வேதம் நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக, ரைட், தேவனை துதிக்கத்தக்கதாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் அங்கே கிரிய செய்கிறவராக இருக்கிறார். எங்க தேவன் கிரிய செய்கிறார்? இங்கே ஒருமனப்படுகிற போது தேவன் கிரிய செய்கிறார். தேவனோட சமூகம் அங்கே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய வீடுகளில் அங்கே தேவனுடைய சமூகம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிறது, கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. அங்கே கர்த்தர் அவங்க சொல்லுவாங்க மகிழ்ச்சியோடும் இங்கே கபடமில்லாத இருதயத்தோடும் வீடுகளில் அங்கே காணப்பட்டார்கள்னு சொல்லும். இன்றைக்கு கபடம் இல்லாத இருதயம்னு சொல்லுவது அதாவது உண்மையற்ற, என்ன உண்மை, கபடம் உண்மையாக நாங்கள் கற்றுக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய அதாவது உண்மையற்ற தன்மை போகிற போது, உண்மையற்ற தன்மை இல்லாமல் போகிற போது என்ன நடக்கிறது? எங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, பாரம் எங்களிடத்தில் இருக்கும். என்ன, நான் உண்மையாக இருக்காத நேரத்தில் எங்களுக்கு என்ன இருக்கும்? இருதயத்தோட பாரம் ஒன்று இருக்கும். இல்லாவிட்ட எங்களுக்கு பயம் ஏற்படும். அப்படிதான், எங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். இல்லாவிட்ட எங்களுக்கு எங்களுடைய இருதயத்தில் பாரம் ஒன்று இருக்கும். அப்படியான சூழலில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதைத்தான் வேதாமத்தில் மகிழ்ச்சியோடும் கபடமற்ற இருதயத்தோடும், இது ரெண்டும் அங்கே கபடமற்ற இருதயத்தோடு இல்லாவிட்ட நாங்கள் உண்மையற்ற தன்மையாக இருக்கிற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக ஜீவிக்க முடியாமல் போகிறது. ரைட், அவங்களுக்கு மகிழ்ச்சியாக ஜீவிக்க முடியும். மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கிற காரியம். கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சமூகம் அங்கே உடன்படிக்கை பெட்டியோடு இருந்தது. ரைட், அங்கே ஆலயத்தில் இருந்தது. அங்கே உடன்படிக்கை பெட்டி ஊசா வீட்டில் இருந்தபோது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் சொல். இப்போ அங்கே மகிழ்ச்சி எப்படி வந்தது? கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய உடன்படி, கர்த்தருடைய சமூகம் இருந்ததுனால. அன்றைய வீடுகளில் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு வருகிற போது கர்த்தர் எங்களுடைய வீடுகளை மகிழ்ச்சியினால ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய வீடுகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது எங்கே? கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற போது. ரைட், இன்றைக்கி நாங்கள் சில இடங்களில் சில வரையறைகளை கொண்டு வர பார்க்குறோம். அதுக்காக நீங்கள் சர்வீஸுக்கு நான் விட்டுறாங்க. அப்படி நான் சொல்லவே இல்லை. ரைட், உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், எங்களுடைய வீடுகள் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வீடுகள் மகிழ்ச்சியான வீடுகள். ரைட், அதை நான் உங்களுக்கு மைத்திர பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் எல்லாரும் கையெழுத்துறேன். உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் இவங்க வீடுகளில் இருந்து தான் சபைகளுக்கு வந்தார்கள். சொல்லுது அங்கே மகிழ்ச்சியோடும் கபடமற்ற இருதயத்தோடும் இங்கே ஜெபம் பண்ணி அங்கே வீடுகள் தோறும். இப்போ வீடுகளில் நீங்கள் பாருங்கள், நாங்கள் மகிழ்ச்சியோடும் கபடமற்ற இருதயத்தோடும் திருவிருந்திலும் ரைட் அங்கே கலந்து கொள்ளக்கூடியதாகும். வீடுகள் தான் அங்கே சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். ரைட், திறந்த மனதோடு பேசக்கூடிய இடம். ரைட், இங்கே நான் ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் தான் எங்களை காண்பிச்சு கொள்கிறேன். அதுக்கு அங்கால இல்லையே. ஏன்னா ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறார் எங்களோட வீடுகள் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கு. அது தேவன் கொடுக்குற காரியம். ரைட், அங்கே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார். அன்றைக்கு கடந்த வாரம் அங்கே சகோதரன் வீட்டை விசிட் கொண்டு போயிருந்தோம். அவங்களோட அப்பா நீண்ட கால பெருங்குடி மகன். ரைட், அப்போ நிறைய காலம் ஒரு 3 நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறான்.
கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தபோது இப்போ இவர் பார்த்துருக்கிறார்கள் இந்த 3 நாள் என்ன அந்த அப்போ விட்ட 3 நாளையும் சேர்த்து பிடிக்க போகிறார் அப்படின்னு தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு மனம் திரும்பி வந்த உடனே பாயை போட்டு ஜெபம் பண்ணினாராம். எல்லாரும் வீட்டுக்காரெல்லாம் அழுது குளறினாங்களாம். அது மனம் திரும்பிடுறாங்க. இல்லை, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள, அது சந்தோஷத்தினாலே அழுதார்கள். ரைட், இது சந்தோஷமான காரியம். பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஏன்னா இது பரலோகத்தோடு தொடர்புபட்ட காரியம். பரலோகம் சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. அங்கே இவர் மிகுந்த சந்தோஷம் அந்த வீட்டில் உண்டானது. என்ற இவ்வளவு காலம் இருந்தவர் இப்பொழுது மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்த்து நான் சொல்லுவேன், சந்தோஷமானது பரலோகத்தோடு தொடர்புபட்ட காரியம். ஆமே, தேவன் உங்களை ஒவ்வொருத்தரும் கொடுக்க போதுமானவர்கள். அனுப்பி நாங்கள் துக்கத்தோடு ஜோதிச்சு கொண்டு என்ன சொல்லுவோம், அந்த 1 கோல் ஃபேஸ் மாதிரி இருந்து கொண்டு ஏண்டா முடிச்சுக்கொண்டு வாழ்க்கையை என்ன செய்கிறண்டு, ரைட்? அதனால நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி? ஆனபடி தான் வீடுகள் தோறும் பூந்து அவங்க பிடிச்சு கொண்டு போனாங்க. நான் சொன்னாங்க 2ஆம் அதிகாரத்தை 3ஆம் அதிகாரத்தில் அற்புதம் நடந்த போது 4ஆம் அதிகாரத்திலேயே பிடிச்சி உள்ளுக்கு போட்டுட்டாங்க. ரைட், ஒரு தண்டு தலையை வெட்டிட்டாங்க, கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க, அவங்க அவங்க சிறையில் பிடிச்சு போட்டாங்க. எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. உபத்திரம் இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எல்லாம் அப்படியே சுமூகமாய் போய்கொண்டிருக்குன்னு நினைச்சிங்களா? இல்லை. ஒவ்வொரு அதிகாரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு அதிகாரம் காரியங்களை நான் காணக்கூடியதாக இருக்குது, பாடுகளும் உபத்திரவங்களும். ஆனால் வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியோடு கபடம் இல்லா இதயத்தோடு ஒருமனப்பட்டு இங்கே வீடுகள் தோறும். ஆமேன், ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சந்தோஷமான காரியம். ஆமேன், நம்புறீங்களா? இல்லையடா, பாடுகள் நிறைந்தது தான் நான் இல்லைன்னு சொல்லல. ரைட், எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குத்தான், யாருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அது சந்தோஷமானது. ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் உங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தான் உங்களை அழைத்து இருக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ரைட், ஆனபடினாலே நான் கடுமையாக யோசித்து என்னடா இது என்று பிச்சு பிடுங்கி கொண்டு எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு தேவன் எங்களை வச்சிருக்கே இல்லை. உங்களோட பிளத்தினாலேயோ உங்களோட முயற்சினாலே ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது. ஆமேன், ஏற்றுக்கொள்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முகம் கொடுக்குற காரியங்கள் உங்களோட பலத்தினால் செய்ய முடியுமா? உங்களுடைய காரியங்களால் செய்ய முடியுமா? உங்களுடைய எல்லைகளுக்கு கரங்களுக்கு மிஞ்சி போன காரியங்கள். ஆனால் அதனால நான் சந்தோஷத்தில் இங்கே இது பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது பேதுருவுக்கு சிறைச்சாலை விடுதலையாக்க முடியாது. ஆனால் தேவதூதன் தோன்றி அவர்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. பவுலும் சீலாவும் சிறையில் போட்ட போது பவுலும் சீலாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகி அங்கே விடுதலையை கட்டுட்டார் காணக்கூடியார். அப்படினால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் சூழ்நிலைகள் தேவனாலே மாறுகிறவைகளாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் காரியங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆனால் இங்கே நாங்கள் காண்கிற காரியம், அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார், அவர்கள் ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய பாதத்திலே இங்கே ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக, ஆமேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஜனங்களா எங்களுடைய வாழ்க்கையின மகிழ்ச்சியா. நீங்கள் துக்கத்தோட வேதனை இருக்கிறபோது நான் வியாதியையும் வேதனையும் தான் நான் கூட்டிக் கொள்கிறவளாக இருக்கிறோம். நான் மகிழ்ச்சியோடு இருக்கிற போது ரைட் நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதுக்காக போய் இங்கே இருந்து இங்கே என்ன சில இடங்கள் இருக்குது தானே, போய் சிரித்து கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆமேன், எங்களுக்கு முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுக்குறார். அது பரலோக ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. உங்களை பார்த்து சொல்கிறேன், இங்கே இவைகள் இருக்கிறது தான். உலகத்தில் இருக்கும் வேறு உங்களுக்கு உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லு. ஆனால் இவைகளில் மத்தியிலையும் எங்களுக்கு சந்தோஷமாக ஜீவிக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. அங்கே என்ன சிவா சொன்ன மாதிரி மிஷன் ட்ரிப்புக்கு நான் போயிருந்தேன். எனக்கு சொன்னால் தியத்தலாக போகிறேன்னு சொல்லி, எனக்கு உண்மையில் தியத்தலாக அவ்வளோ தூரம்னு தெரியாது. நான் நினச்சேன் ஆக்கணும் ஒரு 2 ஹவர் 3 ஹவர்னு நினச்சேன். ஒரு ரன் எனக்கே தலையை வச்சு சரின்னு போகணும். கடைசியாக கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலும் ஓட வேண்டி வந்தது. போய் ஒன்றும் செய்யலாத அங்கே போய் கொஞ்ச நேரம் படுத்துருந்து தான் மிச்சம். திரும்ப நான் மத்தியானம் 2:30 வலிக்கிட்டு 2:30 இருக்கும். ஆனால் 9:30 போயிட்டோம் அங்கே.
ப்ரோக்ராம் செய்து திரும்ப அங்கே இருந்து அவை அசௌகரியங்கள் சூழல் இருக்கிறது தான், ரைட். ஆனால் கர்த்தர் எங்களை பாதுகாத்தது சொன்ன மாதிரி உண்மையில் தேவன் எங்களோட கூட இருந்த அந்த பெரிய அனுத்து கடைசியில் அங்கே ரத்தினபுரம் தாண்டி வார நேரத்தில் உண்மையிலே இயலாது. அது ஒன்வே ரோட், அதில் சரியான மழையும், அதாவது பச்சை இலைகள், அதாவது என்ன சொல்கிறது, அந்த காற்று அவ்வளவு புயலும் காற்றும் பச்சை இலைகள் கொட்டுண்டு ரோட்டுகளில் விழுந்திருக்கிற அளவுக்கு புயல் சரியான காற்றாக இருந்தது. உண்மையில் தேவன் தான் பாதுகாத்து கடவுளை கடவுளை கடவுளைன்னு யோசிச்சு தான் ஓடி வந்து சேர்ந்தது. அப்படியான உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், அசௌகரியங்கள் இருக்கிறது, சூழல் இருக்கிறது, ஆனால் அதுக்கு மேலாக தேவன் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நான் யாரும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாங்களை விட்டு கொடுத்து இந்த உள்ளே